எல்லாம் கண்டு பின்று ஏதும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற நிலை வருகின்ற பொழுது எந்தையாவது ஒரு கடவுளை சென்று வணங்கினால் எனக்கு இந்த வரம் கிட்டிடாதா என்று ஏதோ ஓய்வு நேரத்திலே தன்னுடைய அலைபேசியிலே எடுத்து அது பார்த்து கொண்டிருக்கும் போது வராகியை வணங்குங்கள் உங்கள் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லதை கேட்டு உடனடியாக அது என்னவென்று ஏதுவென்று கூட ஆராயாமல் அடுத்த க்ஷணமே வேகமாக சென்று ஒரு விளக்கினை போட்டு வாராகியை வணங்கி வர அதிசயத்தக்க விஷயத்திலே நான் ஏற்கனவே சொல்வது போல இந்த அன்னையை முதல் முறையாக நாடுபவர்கள் அத்தனை பேருக்கும் எந்த வரத்தினை கேட்டாலும் இவள் அழித்து மகிழ்பவள். விளக்கு போட்ட அடுத்த மாதத்துல அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மாற்றத்தை ஒரு முன்னேற்றத்திற்கான முதல் படியாக அவன் கருதுவானே அணியில் அவன் நிச்சயம் மீண்டும் விழமாட்டான், விழுந்து எழ வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு சிலர் அந்த அன்னையினுடைய அந்த உண்மைத்தன்மை உணர்வதற்காக பல புத்தகங்களையோ அல்லது குருமார்களையோ சென்று நான் இது போன்ற ஒரு கஷ்டத்தில் இருந்தேன், அன்னைக்கு ஒரு விளக்குதான் வைத்தேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது என்கின்ற நிலைப்பாடு, இனியும் நான் இந்த அன்னையை பற்றி நிறைய தெரிந்து கொண்டு வணங்க வேண்டும் என்று நினைத்து போகிறவர்கள் அவர்கள் மீண்டும் திரும்பி வர மாட்டார்கள். அழகான ஒரு பயணத்தில் அவர்கள் தங்கள் பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்று அர்த்தம்.